பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற வல்லமுள்ள நாமத்தினால இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்குது மிக்க மகிழ்ச்சி. இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். வழக்காட பதற்றமாய் போகாதே, முடிவிலே உன் அயலான் உன்னை வெட்கப்படுத்தும் போது நீ என்ன செய்யலாம் என்று திகைப்பாயே. ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், 9ஆம் வசனம், 10ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. வழக்காட பதற்றமாய் போகாதே. 9ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நீ உன் அயலானுடனே மாத்திரம் உன் வியாஜத்தை குறித்து வழக்காடு, மற்றவனிடத்தில் ரகசியத்தை வெளிப்படுத்தாதே. 10ஆம் வசனம் சொல்லுது, மற்றபடி அதை கேட்கிறவனை உன்னை நிந்திப்பான், உன் அவமானம் உன்னை விட்டு நீங்காது. வழக்காட பதற்றமாய் போகாதே. ஒரு பிரச்சனை அல்லது வழக்கை எதிர்கொள்ளும் போது நம்ம அவசரமாக செயல்படாதபடிக்கு நிதானமாக செயல்படுவது அவசியம் என்பது இந்த வேதம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பிரச்சனை, ஒரு வழக்கு, தகராறு, சண்டை அப்படின்னு ஒரு காரியங்கள் இருக்கும்போது அங்கே எப்படி செயல்படணும் என்றதை இந்த வேத வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகுது. எப்படி செயல்படுது? நீ உடனடியாக செயல்படாமல் நிதானத்தோடு பொறுமையோடு செயல்படணும். நிதானமாக இருப்பது அவசியம். இல்லையெனில் நம்ம என்ன பண்ணுவோமா, அந்த சூழ்நிலையின் முடிவில் சங்கடம் நமக்கு நேரிடும், இல்லை வெட்கம் நேரிடும், இல்லை அவமானம் நேரிடும். அப்படி என்பது நமக்கு இந்த வேத வசனம் சுட்டி காட்டுகிறது. அன்பு தேவஜனமே, ஒரு தகராறு ஏற்படும் போது அவசரமாக ஒரு முடிவுக்கு வருவதோ அல்லது வழக்கு தொடவோ கூடாது. பொறுமையோடு நிதானத்தோடு நம்ம செயல்படணுன்ட்டு வேதம் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு காரியம். பிரச்சனை முடிவில் என்ன நடக்கும் என்பதை யோசித்து நிதானத்தோடு யோசிக்கணும். ஒரு பிரச்சனையில் இதை தவிர வேறு முடிவே கிடையாது. அவன் எனக்கு இதை செஞ்சால் நான் அவனுக்கு இதை செய்ய போகிறேன், அவ்வளோதான். இது தவிர வேறு யோசிக்கிறதுக்கோ பொறுமையாக இருக்கிறதுக்கோ இது நேரமே கிடையாதுன்னு. சில நேரம் வழக்காளிகள் சண்டை போடுறவங்க ஒருத்தர் சண்டை போடும்போது என்ன பண்ணிக்குவாங்க, அவசரத்தில் கோவத்தில் ஒரு முடிவு எடுப்பாங்க. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, ஒரு பிரச்சனை, சண்டை, வழக்குன்னா எப்படி இருக்கணும், அங்கே நிதானம் இருக்கணும், பொறுமை இருக்கணும், பொறுமையோடு செயல்படணும், நிதானத்தோடு செயல்படணும். இன்னும் கேட்டால் யோசித்து செயல்படணும்னு வேதம் சொல்லுதுங்க. அந்த வழக்காடு வாதாடும் போது என்ன இருக்கணும், நிதானம் இருக்கணுங்க. ஒருத்தனுக்கு நம்ம சொல்லணுமா, ஏன்னு கேட்டிங்கன்னா, முடிவிலே உன் அயலான் அப்படின்னா வேறு ஒருவன் உன்னை வெட்கப்படுத்தும் போது நீ என்ன செய்யலாம். 2-3 சாட்சிகளோடு கொண்டு வந்து நிரூபணம் பண்ணும்போது அந்த இடத்துல நீ வெட்கப்பட்டு போவ. அவசரப்பட்டு யோசிக்காமல் ஒரு முடிவுக்கு வராத. நிதானத்தோடு பொறுமையோடு நிதானத்தோடு யோசித்து சிந்தித்து செயல்படணுன்ட்டு வேதம் நமக்கு வலியுறுத்துகிறது, எச்சரிக்கிறது. அன்பு தேவஜனமே, வேதத்தில் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட காரியங்கள் அதை கேட்குறவர்கள் நம்மளை என்ன பண்ணுவாங்களோ, இந்த வேத வசனத்தில் வாசிக்கும்போது ரகசியத்தை வெளிப்படுத்துகிறவர்கள் உன்னை நிந்திப்பாங்கன்னு வேதம் சொல்லுது. நிந்திப்பாங்க, இகழ்ந்து பேசுவாங்க. தொடர்ந்து இந்த வசனங்கள் நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள் வாசிக்கும்போது, உன் அயலானுடன் மட்டும் வியாஜத்தை குறித்து வழக்காடு, மற்ற இடத்தில் ரகசியத்தை வெளிப்படுத்தாது, அது அம்பலமாக ஆகிடும். இன்றைக்கு எத்தனையோ சண்டைகள், வழக்குகள், நண்பர்களுக்குள்ள உறவுகளுக்குள்ள எத்தனையோ காரியங்கள் இருக்குது. ஆனால் அங்கே என்ன இருக்குது, எத்தனையோ காரியங்கள் இருக்குது. ஆனால் அங்கே நிதானம் இருக்கா, பொறுமை இருக்கா, சிந்திக்கிறோமா, யோசிக்கிறோமா? இன்றைக்கு கிடையாதுங்க. இதை எடுக்காததுனால அவசரப்பட்டு இன்றைக்கு அவர்களோட முடிவு என்னவா இருக்கும் தெரியுமா? சிலர் சிறை வாசத்தில் இருப்பாங்க, சிலர் தண்டனைகளை அனுபவித்து கொண்டிருக்காங்க. சில இழப்புகள் கூட நேரிடலாம். அன்பு தேவஜனமே, சில இழப்புகள் கூட நேரிடலான்னு வேதம் சொல்லுதுங்க. 2 பேர் பங்காளிகள் நிலத்து தகராறுனால சண்டை போட்டுக்கிட்டாங்க. 3வது ஆள், அவர்கள் உறவு முறையாரே 3வது ஆள் பஞ்சாயத்து பண்ண வந்தார். அவர்கள் 2 பேரும் சண்டை போட்டிருக்கும்போது பஞ்சாயத்து பண்ண வந்தாங்க. இவர் தரப்பில் இருக்கிற காரியங்களை கேட்டுக்கொண்டார், அவர் தரப்பில் காரியங்களை கேட்டுக்கொண்டார். பெரியவர்களை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு பிரச்சனைனா என்ன செய்யணும் என்பதை பெரியவர்களை கூப்பிட்டு அந்த நடுவில் இருக்கிற உறவு முறையார் கேட்குறாரு, ஐயா நீங்கள் எல்லாம் பெரியவர்களாக இருக்கிறீங்களே, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நம்ம ஊருக்குள்ளே வந்தால் பங்காளிக்குள்ளே வெட்டு, சண்டை, நிலத்தகராறு, இடத்தகராறு, பாய் தகராறு, சொத்து தகராறு இப்படி வந்துச்சுன்னா என்ன ஐயா முடிவெடுக்கணும்னு அந்த 3வது நபர் பெரியவர்களை கூப்பிட்டு என்ன பண்ணாராம், நிதானத்தோடு பொறுமையோடு யோசித்து சிந்தித்து செயல்படணும். இவர்கள் மத்தியில் நம்ம பெரிய மனுஷனாக இருக்கிறோமே என்று யோசித்து அந்த மனுஷன் என்ன பண்ணாராம், அந்த ஊர் பெரியவர்களை கூப்பிட்டு, இதற்கு என்னங்க ஐயா முடிவு, இந்த காரியத்தை இவன் விட்டு கொடுக்க மாட்டான், இந்த காரியத்தை குறித்து அவனை விட்டு கொடுக்க மாட்டான், இதுக்கு என்ன தான் முடிவு அப்படின்னு சொல்லி அவர்களை கூப்பிட்டு அவர்களை பொறுமையாக பேசி அவர்கள் தரப்பார்கிட்டே இருக்கிற காரியங்களை சொல்லி விளக்கி
விட்டு கொடுக்கும்போது, இல்லை சரி பங்காக பிரிச்சுக்கும் போது உங்களுக்குள்ள சமாதானம் இருக்கும். உங்களுக்குள்ளே நீங்கள் பொறுமையோடு விட்டு கொடுத்து, இல்லை ஷேர் பண்ணும்போது இந்த காரியங்கள் இருக்கும்னு பெரியவர்கள், ஊர் பெரியவர்கள் சொல்லி இந்த காரியங்களை புரிய வைத்தாலும், அவன் எப்படி வீராப்பா நான் இதை பெற்றுக்கொள்ளாமல் நான் விட மாட்டேன்னு வைராக்கியமாக இருக்கிறான், நானும் அதே வைராக்கியத்தோடு தான் இருப்பேன் என்பது இந்த காரியங்கள் நீண்டு கொண்டே போனது. பெரியவர்கள் மூன்றாவது ஆள் நபரோட உறவுக்கார நபரோட வார்த்தை கேட்காதனால, ஊர் பெரியவர்களுடைய வார்த்தை கேட்காதனால இந்த சண்டைக்கு முடிவே இல்லாமல் இருந்தது. அந்த கிராமத்தில் இவர்களுடைய காரியங்களை அனுதினமும் பேசப்பட்டது. அந்த கிராமத்து ஜனங்கள் என்ன நடக்குதோ இதுக்கப்புறம் நம்ம தலையிட்டுக்கூடாது. ஊர் பெரிய மனுஷனுக்கு அவர்கள் மதிப்பு மரியாதை கொடுக்கல. நடுத்தரவில் நடுவராக நின்று அவங்க சொந்த பந்தத்தில் மூத்தவராக இருக்க அவருக்கு மதிப்பு மரியாதை கொடுக்குற இவனுங்க பிரச்சனைக்கு யார் போவாங்க அப்படின்ட்டு இவர்களை காரியங்களை விட்டாங்க. கடைசியில் அடிதடி, வெட்டு, மண்டை, குத்து அப்படின்னு பெரிய பிரச்சனையாயிட்டு அந்த இரு தரப்போட குடும்பத்தார்கள், பெரியவர்கள் வந்து, மனைவிகள் வந்து, ஐயா இந்த பிரச்சனைக்கு என்னதான் முடிவு, என் புருஷன் கேட்கல, இது என்னதான் முடிவு, என்னதான் செய்யணும்னு சொல்லி அந்த ஊர் பெரியவர்களை மீண்டும் அழைச்சி அவர்களுக்கு ஒரு சமாதான புத்திமதிகளை, ஆலோசனைகளை கொடுத்து, யோசித்து சிந்தித்து செயல்படும்படி நிதானத்தை சொல்லி கொடுத்து, அந்த பிரச்சனைக்கு, வீட்டு வழக்குக்கு, நிலத்துக்கு, சொத்துக்கு, எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை சொன்னதுக்கப்புறம் அந்த குடும்பத்தில் அவர் பக்கம் இருக்கிற சாட்சி, இவர் பக்கம் இருக்கிற சாட்சி எல்லாவற்றையும் விசாரித்து பார்த்தப்போ அது ஒருவருக்கு மாத்திரம், கடைசியில் முடிவில் அது ஒருவருக்கு மாத்திரம் சம்மந்தப்பட்ட இடம் என்பது தெரிய வந்தது. ஏன்னு கேட்டேன்னா, அது அவர்கள் தலைமுறையாக வாழ்ந்த சொத்து, தலைமுறையாக நிலம், இடம், அந்த பங்கு வீதம் எல்லாமே அவங்க சொத்தில் இருக்கிற காரியங்களை குறித்து தெரிய வந்தது. அன்பு தேவஜனமே, கடைசியில் ஊர் பெரியவர்கள் அந்த குடும்பத்தார் இன்வால்வ் ஆகி இந்த காரியங்களை செய்யும்போது அந்த குடும்பத்துக்கு ஒரு சமாதானமாக முடிவு கிடச்சிது. அவர்களோட சொத்து பத்திரத்தில் இருக்கிற இடங்கள், நிலங்கள் அளக்கும்போது, இவரோட சொத்து பத்திரத்தில் இருக்கிற நிலங்கள் அடிகள் அடக்கும்போது இது ஒருவருக்கு மாத்திரம் சார்ந்தது. வீணாய் தேவையில்லாத ஒரு நபர் சாட்சியோடு நிரூபித்த போது எதிராளி அமைதியாக பொறுமையாக போனான். வேதம் சொல்லுது, உன் எதிராளி வழியில் இருக்கும்போதே நல்மனம் பொருந்து அப்படின்னு வேதம் சொல்லுது. அன்பு தேவஜனமே, ஒரு சண்டை, தகராறு, நிலத்தகராறு, வாய் தகராறு, பிரச்சனைன்னு வரும்போது நம்ம எப்படி செயல்படணுமா, யோசித்து செயல்படணும், நிதானத்தோடு செயல்படணும், பொறுமையோடு செயல்படணும்னு வேதம் சொல்லுது. இந்த பொறுமை இழந்தவர்கள், நிதானத்தை இழந்தவர்கள், யோசிக்காமல் செயல்பட்டவர்களுடைய முடிவு அந்த பரிதாபமான சூழ்நிலைக்கு உண்டு. இன்றைக்கி அந்த தகராறு அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அடையாளத்தை, அந்த எதிராளிகள் ஒருத்தருக்கு குறிப்பிட்ட அடையாளத்தில் சுவர் எழுப்பி, இதிலேருந்து இவரோட சொத்து நம்ம பூட்டன்லாம் எப்படியோ வாழ்ந்தாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம தலைமுறை இன்றைக்கி அடிச்சுக்கிட்டோம். நாளைக்கு நமக்கு பிறகு வர தலைமுறையில் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கக்கூடாதுன்னு நடுவில் சுவர் எழுப்பி, இதிலேருந்து உன்னோட காரியம், இதிலேருந்து என்னோட காரியங்கள் என்று பங்கு பிரித்து கொண்டாங்க. இன்றைக்கு சத்திய வார்த்தைகள் நம்ம கூட போதும். எத்தனையோ சண்டைகள் நம்ம பஞ்சாயத்து போய் சமாதானப்படுத்தலான்னு போவோம். ஆனால் வேதம் சொல்லுது, நிதானத்தோடு செயல்படணும், பொறுமையோடு செயல்படணும், யோசித்து செயல்படணும் வேதம் சொல்லுது. அன்பு தெய்வஜனமே, வழக்காட பதற்றமாக போகாதே. முடிவில் உன் அயலான் உன்னை வெட்கப்படுத்தும் பொழுது நீ என்ன செய்வாய் என்று திகப்பாயே, உன்னை நிந்திப்பார்கள். இந்த காரியங்களெல்லாம் சொல்லப்படும்போது நம்ம நிதானத்தோடு செயல்படணும். அன்பு தேவஜனமே, இன்றைக்கு அவர்களுடைய காரியங்கள் சண்டையை மாத்திரம்தான் பார்த்தோம். கடைசியில் அவர்கள் பின் வருகிற காரியங்கள் பார்த்தா, சொத்தில் என்ன எழுதி வச்சிருக்கு, நில தகராறு பத்திரத்தில் என்ன எழுதி வச்சிருக்கு கண்டுபிடிக்கப்பட்ட போது தான் அதனுடைய உண்மை தன்மை தெரிய வந்தது. இன்றைக்கு அந்த பிரச்சனை, அந்த வழக்காடு, அந்த போராட்ட தகராறுலேருந்து ஒரு முடிவுக்கு வந்தது. சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவஜனமே, இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஒரு வார்த்தையா, வழக்காட பதற்றமாக போகாதே. நம்மளை நாமளே சீர்தூக்கி பார்த்து நிதானத்தோடு செயல்படும்படி கர்த்தர் இன்றைக்கு நமக்கு இந்த வார்த்தைகளை கொடுத்துருக்கிறார். யோசித்து செயல்படும்படி. ஒரு சண்டை பிரச்சனைனா முதல் ஆளாக நம்ம நிற்போம். இரு தரப்பாருடைய வாக்கு நம்ம கேட்கணும். அவர்களோட பக்கம் இருக்கிற காரியங்களை கேட்டு சிந்தித்து நிதானமாக பொறுமையோடு செயல்படும்படி கர்த்தர் இன்றைக்கு பேசுகிறார். பெருமை உள்ளவனை காட்டில பொறுமை உள்ளவன் உத்தமன் என்று வேதம் சொல்லுகுதுங்க. இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும்படி தான் கர்த்தர் நம்மளோடு பேசுகிறார். கண்களை மூடி. நல்ல தகப்பனே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். நம்முடைய பரிசுத்த நல்ல நாமத்துக்காய் நன்றிகளை செலுத்துகிறோம் ஐயா. நன்றி அப்பா. எத்தனையோ வழக்குகள் ஆண்டவரே, எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள், தகராறுகள், நிலத்தின்
தகராறுகள் ஆண்டவரே ஒன்று செய்யல, பார்த்தான், பஞ்சாயத்து பண்ண தான் போனான். இன்றைக்கு எத்தனை விபரீதங்கள், எத்தனை ஆபத்துகள் ஆண்டவர், எத்தனை காரியம், வீண் பழி, வீணான காயங்கள், வீணான வலி, வீணான வேதனைகள் மதியிலையும் ஆண்டவரே இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரே எத்தனை பேர் இருப்பார்களானா உங்கள் சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஐயா. தேவன் இன்றைக்கு எங்களுக்கு பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. நிதானத்தோட பொறுமையோடு செயல்படும்படி, ஒரு பிரச்சனை, ஒரு தகராறு என்ன, நிதானத்தோட பொறுமையோடு யோசித்து செயல்படும்படி இன்றைக்கு கர்த்தர் எங்களுக்கு ஆண்டவரே துதிக்கிறோம். அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வராதபடிக்கு ஆண்டவரே பிரச்சனை முடிவு என்ன நடக்கும், பின்விளைவுகள் என்ன என்பதை யோசித்து செயல்படும்படி கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காய் கர்த்தரை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம். கேட்கிற பிள்ளைகளுக்கு அது பிரயோஜனம் உண்டாகட்டும்ப்பா. ஆண்டவரே துதிக்கிறோம். நல்ல நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அன்பு தேவஜனமே, நம்ம சண்டை போடுறாங்க, சண்டை பிரச்சனை முடிஞ்சால் போதும்னு நினைப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இருக்கிற விளைவுகளை யோசித்து செயல்படும்படி கர்த்தர் இன்றைக்கு நமக்கு ஒரு வார்த்தை கொடுத்தமைக்கை கர்த்தருக்கு நம்ம நன்றி சொல்லணும். கர்த்தர்கிட்ட ஆலோசனை கேட்டு பொறுமையோடு செயல்படுறது ரொம்ப விலையேறி பெற்றது. அது மட்டும் இல்லை, பெரியவர்கள் முன்னிலையில் எந்த காரியமாக இருந்தாலும் அதை கொண்டு வந்து சமாதானமான ஒரு முடிவை நம்ம பெற்றுக்கொள்வது மிகவும் அவசியமாக இருக்குது. அதனால் நம்ம உடனடியாக செயல்படாமல் நிதானத்தோடு இருக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. கர்த்தர் இன்றைக்கு பேசின வார்த்தைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். God bless you. Have a blessed day.